ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா டாக்டர் பொண்ணு மற்றும் பசங்களுக்காக இந்த ஆடியோ வெளியிடுறாங்க. இது ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிட்ருக்கோங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம யூடியூப் சேனலில் வெளியிட்ருக்கோங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆடியோவை கேளுங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுகிறேன், அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பையங்க மற்றும் பொண்ணுகளுக்கான இந்த பதிவை வெளியிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளைக்கு முன்னாடி குரூப்பில் டாக்டர் பையங்க பொண்ணுங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா டாக்டர் பையங்களையும் பொண்ணுகளையும் உங்களுக்கு குரூப்பில் போட்டிருக்கோம். எல்லா தோஸ்துலேயும் போட்டிருக்கோம், எல்லா வயசுலேயுமே போட்டிருக்குங்க. இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம அங்கே பையன் வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரராக இருந்தால் பையன் எது மேட்ச் ஆகுதோ அதை சொல்லுங்கள், பையன் வீட்டில் பேசலாம். பையனுக்கு பார்க்குறீங்கன்னா பொண்ணுது மேட்ச் ஆகுதுன்னா அதை சொல்லுங்கள், பொண்ணு வீட்டில் பேசி தரோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுலையும் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுவுமே பதில் பேசாமல் இருக்கீங்க. அதாவது பதிவு பண்ணியிருக்கீங்க, அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு திருமண தகவல் மையத்தில் பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் எல்லா திருமண தகவல் மையத்தை விட நாம் தான் அதிகமாக வச்சுருக்குறோங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே பே பண்ணி இருக்கீங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டானது நீங்கள் சொல்லலைன்னா நான் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? இப்போ எனக்கு இந்த பொண்ணு மேட்ச் ஆகுது, இந்த பையன் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் தான் நான் அவங்கக்கிட்ட பேச முடியும். எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணு மேலேயும் அந்த பையன் மேலேயும் நீங்கள் கேர் எடுத்துக்கலேன்னு தான் அர்த்தம் ஆகுது. காசு, அதாவது பணம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பே பண்ணியிருக்கீங்க, பே பண்ணால் மட்டும் போதாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை இந்த வீட்டில் இந்த பொண்ணு வீட்டில் பேசுங்க, இந்த பையன் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நான் பொண்ணு வீட்டில் நம்ம பேச முடியும். அதே மாதிரி பையன் வீட்டில் பேச முடியும். நீங்கள் சொல்லாமல் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு எப்படி பேச முடியும்? அது இப்படி பேச முடியாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டா போதுன்னா அவங்க ஒரு பொண்ணு வீடு எடுத்துகிட்டு கூப்பிட்டோம், பையன் வீடு எடுத்துகிட்டு கூப்பிட்டோம் அப்படின்னா 2 பேருமே எடுக்கலைன்னா அவங்க 2 பேர்த்துக்கு எப்படி மேரேஜ் ஆகும்? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் எம்பிபிஎஸ் இப்போ இது நாள் வரைக்கும் வளர்த்தி எம்பிபிஎஸ் படிக்க வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே பிஜி படிக்க வச்சுருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு காசு கட்டுறது மட்டும் வேலை இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் பேர் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவும் பதில் சொல்கிறதில்ல. அதை நீங்கள் கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை, உங்கள் பையனோட வாழ்க்கை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நானே பேசலைன்னா வேறு யாருமே பேச மாட்டாங்க. எந்த மேட்ரிமோனியும் எந்த புரோக்கர் ஆகட்டும் யாருமே பேசுகிறது கிடையாது. நானாவது பேசுவோமே அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் உணர்வுபூர்வமாக வேலை செய்கிறேன், இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறேனுங்க. அதாவது அமௌண்ட் வாங்கிறது தான், ஆனால் அது சக்ஸஸ்ங்கிறதுல தான் அந்த தொழிலில் இருக்குது. அதனால் என்கிட்ட பதிவு பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக தான் நாம் இது செஞ்சிட்ருக்கோம். ஏதோ எனக்கு காசு வரணுங்கிறதுக்காகலாம் இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் குரூப்பில் பார்த்துட்ருப்பீங்க, போஸ்ட்டு பார்ப்பீங்க, நம்ம நிறைய கல்யாணம் நம்மளதில் ஆயிட்டுருக்கு. அதனால் எப்படியும் ஆயிடுது, நிறைய பதிவாகிறாங்க, பதிவும் வந்துடுது. இனியும் நான் பதிவுக்காகவும் காசுக்காகவும் பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒரு சிலர் அப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம என்கிட்ட நேரில் பேசுகிறவங்க இல்லை ஃபோனில் தனியாக பேசுகிறவங்களுக்கு தெரியும் நான் அப்படி நடந்துக்கிறது இல்லைன்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்க பையங்க, ஏற்கனவே இதையும் பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா 30 வயசில் வரைக்கும் பொண்ணோ பையனோ வச்சிருக்கிறதே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதே அது சிறப்பானதாக இல்லை. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அப்படி மாப்பிள்ளை வரும், இப்படி பொண்ணு வரும் அப்படின்னு இப்போ இருக்கிறது எல்லாமே கொடுத்தாச்சு. இன்னும் இருக்கிறதில் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி செலக்ட் பண்ணலைன்னா அதர் டிபார்ட்மெண்ட்டாவது போங்க.
அதுலையாவது பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தை வந்து அதர் டிபார்ட்மெண்ட் போங்க, அதர் டிபார்ட்மெண்ட் போங்க அப்படின்னா ஏதோ இவருக்கு அதர் டிபார்ட்மெண்ட்டில் போகிறதுனால பயன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படியாவது கல்யாணம் ஆகட்டும்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அதர் டிபார்ட்மெண்ட் போனாலும் 30 வயசுக்கு மேலே நிறைய பொண்ணு வீட்டுக்காரருக்கு நான் இந்த செய்தி சொல்லிக்கிறேனுங்க. ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ நடந்துட்டுருக்கிற ஒன்று மட்டும் இல்லை, நிறைய சம்பவம் நடக்கிறது என்னென்னா, ஒரு பையன் இப்போ நீங்கள் டாக்டர் பொண்ணு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. பொண்ணையும் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா 30 வயசுக்கு மேலே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற பையனுக்கு கொடுக்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பையன் இருக்கிறாரு, கொஞ்சம் நல்ல வசதியாக ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, ஸ்பின்னிங் மில் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூஜி முடித்தோடனே கல்யாணத்துக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. 21 வயசு 22 வயசில் பையனது வந்து பதிவு பண்ணுறாங்க. ஏங்க இந்த வயசுலேயே பரவாயில்ல பதிவு பண்ணுறீங்கன்னு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ பூமி இருக்குது. பார்த்தீங்கன்னா நாம் இப்போ படித்த உடனே பையனை வந்து பிஸ்னஸ் பாருன்னா அவன் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த கம்பெனியை பார்த்துட்டு அதர் திங்கிங் வரும். அது பார்த்தீங்கன்னா அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாமா அப்படின்னு யோசிக்க தோணும். அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் பார்ப்பாரு, வீட்டை பார்ப்பாருன்னு இப்படி இருந்துக்குவார், பொறுப்பாக ஓடிடும். இதே மேரேஜ் இல்லைன்னா வேறு ஏதாவது திங்கிங் வந்து வேறு வழியில் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இது அநேகர் இப்படித்தான் சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நல்லா வசதியாக நல்லா இருக்கிறவங்கெல்லாம் பதிவில் வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து 35 வயசுக்கு மேலே வந்து நான் வேறு டிபார்ட்மெண்ட் போய் நல்ல பையனாக பார்க்குறேன்னா, 35 வயசு வரைக்கும் நல்லா படித்து நல்லா ஜாப் இருந்தோ இல்லை பிஸ்னஸ்லேயோ நல்லா இருக்கிறவங்க ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கல, அப்படி இல்லை இப்படி இல்லை, ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்ததுனா தான் 35 வயசு வரைக்கும் ஒரு பையனுக்கு போகணும். அப்படி இருக்க அப்போ வந்து நல்ல பையனை தேடியும் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு சிலர் வர்றாங்க, எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் பாருங்கன்னு. ஆனால் அவங்களுக்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா நல்ல பையன் இல்லை. இப்போ நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சுருந்தாலும் இருக்கிற எல்லா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பையங்க மேக்சிமம் கொண்டு வந்துடுறோம். அப்படி கொண்டுட்டு வந்தும் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கிற நல்ல பொசிஷனில் இருக்கிற பையங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதைத்தான் நிறைய பேர் என்ன, டாக்டர் இல்லைன்னா நம்ம வேலையில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. வேலையில் மட்டும் எப்படி இருக்கும்? ஒன்றா படிப்பு இல்லை, வேலை இல்லை, சொத்து இல்லை, இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற பையங்களுக்கு தான் கல்யாணம் ஆகாது. எல்லாம் நல்லா இருக்கிற பையன் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாரு? அதனால் அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க. ஒரு சாப்பிட்றதே சாப்பிட்றோம், பார்த்திங்கன்னா அன்டைமில் சாப்பிட்டா அது சரியில்லை தானே. அது மாதிரி அதன் காலத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தை வந்து எங்கள் ஜோசிகாரர் வந்து 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ண சொன்னார், 28க்கு மேலே பண்ண சொன்னார். அது எப்படி இத்தனை காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25க்குள்ளே கல்யாணம் பண்ணாங்க. அதாவது இப்போ கிட்டத்தட்ட அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே 25க்குள்ளே கல்யாணம் பண்ணினவங்க இப்போ மட்டும் ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் இப்படி மாறுதான் என்ன? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆயிடுச்சுனாலே, பொண்ணுக்கு 25 ஆயிடுச்சுனாலே ஐயோ ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னாங்க. ஆனால் இப்போ 25 வயசில் தான் பார்க்கவே ஆரம்பிக்கிறீங்க. அதுவும் ஜோசிகாரன்னு ஒரு 2 வருஷம் பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டாருங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நானும் ஜோதிட சாஸ்திரம் படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் இன்னொரு நாளைக்கு அதை தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்ன ஏது அப்படிங்கிறது. அடுத்து அதே ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போது பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா எதுக்கு பார்க்குறோம் நம்ம வந்து அப்படின்னா, என்னென்னு எல்லாருமே யோசிச்சுக்கிறோம். பையனும் பொண்ணும் ஒற்றுமையாக வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க, சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வாங்க, இப்படித்தான் நினச்சிக்கிறோம். ஆனால் 10 பொருத்தம் இருக்குதுங்களாமா பையனுக்கும் பொண்ணுக்கும். ஆனால் பொண்ணுக்கும் பையனுக்கும் பொண்ணு பார்க்க போகும்போது பிடிக்கலையாமா.
இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கை வந்து ஃப்ராக்சர் ஆகி ஒரு 4 5 உடஞ்சிருக்கிற கையை வந்து எக்ஸ்ரே எடுக்கிற போது ஒரு துளி கூட ஃப்ராக்சர் இல்லைன்னு எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த ரிப்போர்ட் ஃபெயில் தானே, அது சரியில்லை தானே. அது மாதிரி தான் பொருத்தம் நல்லா இருக்கு, ஆனால் பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கல. இவங்க என்ன எப்படி, அதாவது பொருத்தம் நல்லா இருக்குன்னா காலகாலத்துக்கு சந்தோஷமாக வாழ்வாங்க, ஒற்றுமையாக வாழ்வாங்கன்னு ரிப்போர்ட்டு. ஆனால் பொண்ணுக்கு பையனுக்கு பிடிக்கலைன்னா அந்த ரிப்போர்ட் எப்படி ரிப்போர்ட் சரியான ரிப்போர்ட்டா? ஆனால் இந்த ரிப்போர்ட்டை நம்பி தான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையையும் உங்கள் பையனோட வாழ்க்கையையும் நம்பி அதை நம்பி தான் நீங்கள் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. அது நீங்கள் பார்த்துக்குங்க. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணுங்க. பிடிக்கிறது அப்புறம் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பல கேரக்டர் இருக்குது. ஒரு பொண்ணுக்குள்ளே பல கேரக்டர் இருக்கும். அந்த பொண்ணு நல்லா குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவாக இருக்கலாம், குடும்பத்துக்கு நல்ல குடும்ப பொண்ணாக இருக்கலாம், நல்ல அறிவான பொண்ணாக இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு மூக்கு சரியில்லை, ஒரு சின்ன வாய் சரியில்லை, கொஞ்சம் கலர் கம்மி, இதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணால் உள்ளே இருக்கிற எத்தனையோ விஷயங்களை ஏன் நீங்கள் பார்க்கறதில்ல அந்த பொண்ணுக்கிட்ட? அதே மாதிரி தான் பையன்கிட்டையும். கொஞ்சம் உடம்பா இருக்கிறாரு, கொஞ்சம் ஹேர் கம்மியாக இருக்குது, இதனால என்ன ஆகிடும்? அவருக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்கலாம் இல்லையா? அது எல்லாமே பாருங்கள். அவங்க பொண்ணுக்கிட்டையும் உங்கள் பையன்கிட்டையும் சொல்லுங்கள், இது வாழ்க்கை இல்லை. நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க, சம்பாதிக்க வச்சுருக்கீங்களே தவிர குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கல்வியே இல்லை, வாழவே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பொண்ணு பார்க்க போகிறோம், பையனுக்கு பொண்ணுக்கு பிடிக்குது, குடும்பமும் பேசிக்கிறாங்க, மண்டபத்துக்கு பணம் கட்டிடுறாங்க. பையனும் பொண்ணும் ஃபோனில் பேசும்போது பையனுக்கு பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு எனக்கு நீ வேண்டாம், உனக்கு நான் வேண்டாம் அப்படின்னு வந்துடுறாங்க. இது என்னன்னா, இந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இனி காலத்துக்கும் இந்த பொண்ணு தான் உனக்கு மனைவி, இந்த பையன் தான் உனக்கு கணவன்னு நீங்கள் சொல்லி, இதில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து பேசினாலும் பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் என்ன பண்ணி நீங்கள் கட்டாயம் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி கொடுங்க. எல்லா வீட்டிலையும் சண்டை வரதான். அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ 2 வார்த்தை தெரியாமல் அந்த பிள்ளைக்கு பிடிக்காது ஏதோ ஒன்று சொன்னாலும், அந்த பையனுக்கு பிடிக்காது ஒன்று சொன்னாலும் வேண்டான்ட்டு போனால், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் அது நடக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மறுமணம் வருது. நீங்கள் தான், அது சின்ன விஷயம்தான், எல்லா வீட்லேயுமே வர்றது தான். ஆனால் கட்டாயம் எந்த காரணத்தை கொண்டும் கல்ச்சர் எங்கள் கல்ச்சர் வந்து நாங்கள் விடமாட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் மறுமணம்ங்கிறது நம்ம கல்ச்சரில் இல்லைங்க. உடன்கட்டையெல்லாம் ஏறின காலம் உண்டு. மறுமணம் இன்னொரு மனம் கூட போயிடுது. ஆனால் இது வந்து கல்ச்சர், எப்படி நீங்கள் கல்ச்சரை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு எனக்கு தெரியல. எக்காரணத்து கொண்டும் அதை நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் இந்த பையனை பிடிச்சிருச்சு, இந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, நீ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னா இவங்க தான் காலத்துக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் நீ வேண்டான்னு இப்படி நிறைய கல்யாணங்கள் நிற்கிது. பையன்கிட்டையும் சொல்லுங்க, நீங்கள் நாளைக்கு மருமகனாக வர்ற பையன்கிட்ட இந்த மாதிரிப்பா எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு பிடிக்குதுனால போகக்கூடாது, என்னானாலும் இவங்க தான். அதே மாதிரி பையன்கிட்டையும் சொல்லுங்க, பொண்ணுக்கிட்டையும் சொல்லுங்க, 2 பேர்த்துக்கிட்டையுமே சொல்லி கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கு உண்டான ஸ்டெப் வைங்க. அதை நிறைய பேர் மண்டபத்துக்கு பணம் கட்டிட்டு கூட கல்யாணம் நின்றுருது, பத்திரிக்கை அடித்து கொடுத்ததுக்கப்புறம் கல்யாணம் நிற்கிது. இது வந்து கல்ச்சரே கிடையாது. அது கல்யாணம் மூச்சு 10 நாளில் டைவர்ஸு, 1 மாதத்தில் டைவர்ஸு, இதெல்லாம் இப்படி செய்யாதீங்க. அதாவது காலத்துக்கும் இது கண்டிப்பாக நீ உங்களோட வாழ்ந்தாகணும்னு ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க. நீங்கள் படிக்க வச்சு சம்பாதிக்க வைக்கிறதான் செய்கிறீங்களா தவிர வாழ்க்கை கல்வி சுத்தமாக கிடையாது. நான் வந்து அநேகர்கிட்ட பேசிட்டேன். வர்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஃபைலுக்கு ஒரு ஃபைல் மறுமணம் வர்ற மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான். அது இன்றைக்கி காலப்போக்கில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கூட வந்துடும் போல் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் மேக்ஸிமம் சொல்கிற கொஞ்சம் பேர் தான் வந்து கரெக்டாக இருக்காங்க.
மற்ற எல்லாருமே வந்து படிப்பு வேலை இதுதான் தெரியுது, வாழவே தெரிய மாட்டேங்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வசதி அப்படிங்கிற போது இப்போது பையன் வீட்டுக்காரர் பொண்ணு வீட்டுக்காரர் வந்து ஒரு பொசிஷனில் ஒரு பொண்ணு வச்சுருக்காங்கன்னா இப்போ அந்த பொசிஷனில் ஒரு பையன் வீட்டுக்கு கொடுத்தா நம்ம பொண்ணு இதே நிலமையில அங்கே போய் வாழும்னு நினைக்கலாம், கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பையன் வீட்டுக்காரர் எதுக்கு தான் அவ்வளோ இப்போ உங்ககிட்ட ஒரு 50 கோடி 100 கோடி இருக்குதுன்னா எனக்கு 50 கோடி சொத்தோட தான் வேணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அதனால் என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. பொண்ணை மட்டும் பாருங்க, நல்ல பொண்ணாக இருக்கா, சேம் டாக்டரில் தானே பார்க்க போகிறீங்க. ஒரு 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 பொசிஷன் நீங்கள் போனால் வந்தால் போக்குவரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி குடும்பமாக இருந்தால் போதும்னு பாருங்கவன். அவ்வளோ கோடி நீங்கள் சம்பாதிங்க. ஏன் பொண்ணு வீட்டில் இவ்வளோ சொத்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து இப்போது எவ்வளோ சினிமா பார்க்குறீங்க, என்னென்ன இப்போ படிக்கிறோம், இப்படி எதிர்பார்க்குறது தப்புன்னு தெரியுது, நம்மளோட எண்ணம் தவறான எண்ணம்னு யோசிக்கிறீங்க. ஆனால் செயலில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி சொத்து மதிப்பு இருக்கிறவங்களுக்கு 40 கோடி கொடுத்தா கூட மாட்டேன்னு சொல்கிறாங்க. சொத்து மதிப்பில் பொண்ணு கொடுத்தா அது வந்து அது சரியானது இல்லைங்க. நாம் இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், எல்லாருமே கடவுள் நம்பிக்கையுடையவங்க தான் இதில் இருக்கீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவினே நம்மளுக்கு ஒன்று வேண்டான்னு நினைக்கிறது தானே பக்தி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ சொத்து வேணும், இப்படி வேணும் அப்படின்னு கேட்குறது வந்து அது வந்து சரியில்லை. அது அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அழகும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறீங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த குடும்பத்தை அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் விசாரிக்கிறீங்க, தப்பில்லை, ரொம்ப சந்தோஷமானது தான். விசாரித்து தான் பொண்ணு கொடுக்கணும், விசாரித்து தான் பொண்ணு கட்டணும் தான். ஆனால் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிறவங்க 10 பேர் இருந்தால் வேண்டாங்கிறவங்க 10 பேர் இருப்பாங்க. அந்த வேண்டாதவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க, வேணுங்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 10 ரிசல்ட் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் விசாரிக்கிற இது மட்டும் சரின்னு எடுத்துக்காதீங்க, அவங்கக்கிட்டேயும் பேசுங்க, பேசி அப்புறமா முடிவெடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்படி விசாரிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல பையன்தான், நல்ல குடும்பம் தான். ஆனால் அவங்க ஒரு பொண்ணு வீட்டுக்காரரை போய் அந்த பையன் வீட்டில் வந்து விசாரிக்கிற போது அவங்களுக்கு இத்தனைக்கும் சொல்லப்போனால் அவங்களுடைய சொந்தத்தில் அவங்களோட கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்குது. அவங்கக்கிட்ட போய் அவங்க பொண்ணு வீட்டுக்காரரை விசாரிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து கொடுக்காம பொண்ணு கல்யாணம் பண்ணாமையே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஆனால் உண்மையாலுமே அப்படி குடும்பம் அவங்க கிடையாது. பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம் தான் அது, நம்ம போக்குவரத்து எல்லாம் இருக்கிற குடும்பம். ஆனால் அவங்க சொல்லி அனுப்பிச்ச விதங்கள் வேறு என்னென்னமோ தப்பாவெல்லாம் கூட சொல்லி இருக்காங்க. இப்படி யாருக்கு வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் விசாரிக்கிற போது கொஞ்சம் நிறையா விசாரித்து அதிலிருந்து ஒரு ரிசல்ட் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருத்தர் 2 பேர்த்த நம்ம கேட்டுட்டு அதைவே சரின்னு நீங்கள் முடிவு எடுக்க வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வேலை கொடுங்க. உங்கள் பொண்ணு மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் கேர் எடுத்துக்குங்க. எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் எங்களுக்கு இந்த பையனை பாருங்கள், இந்த பொண்ணு பாருங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதன் காலத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் சரி. நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா சரியில்லை. பையங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்குது, பொண்ணுகளோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருந்தாலும் அந்த வயசில் இப்போ வந்து 35 வயசில் ஒரு பையன் இருக்காருன்னா அவருக்குன்னு மீறி போனால் 30 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணை தான் பார்க்க முடியும். அந்த பொண்ணுகளோட எண்ணிக்கை இவ்வளோதானா அதில் ஏதோ ஒரு பொண்ணை முடிவு பண்ணிக்கிங்க. ஒரு 30 வயசு பையன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு எத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்களோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். அதில் ஏதோ ஒரு பொண்ணை முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணலைன்னா நான் காலங்கள் தான் போகும், பையனோட வாழ்க்கை போகிறது பார்க்க மாட்டேங்கிறீங்க. காலம் பொன் போன்றது, அதுக்கு மேலே வேறு என்ன இருக்கணும்? அதாவது காலத்தில் கல்யாணம் பண்ணாமல் வேறு என்ன சந்தோஷம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க உங்கள் குழந்தைகளுக்குன்னு தெரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவும் கல்யாணம் பண்ணுங்க. சந்தோஷம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயன்பெறட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.